அவர் என்ன செஞ்சாரோ அதை விட மோசமாக அவர் என்ன நடந்துக்கிட்டாரோ, அவர் என்ன செஞ்சுட்டு இருந்தாரோ அதையே அவர் பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கூப்பிட்டு கேட்க சொல்லுங்கள். இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருக்கவங்ககிட்ட நான் இந்த மாதிரி 9 வருஷமாக ஒரு அரசியல் பண்ணிட்டு இருந்தேன், இன்றைக்கி அதை தாண்டி இன்றைக்கி நான் போய் திரு பழனிசாமி அவர்களை முதல்வராக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன், இது ஏற்புடையதாக இருக்கான்னு கேட்க சொல்லுங்கள். 9 வருஷமாக அவர் என்ன செஞ்சார் அதையே மாற்றி பேசிகிட்டு இருக்காரு. அவரை போய் நீங்கள் இன்றைக்கி பெருசாக பேசிகிட்டு இருக்கீங்க. அவரெல்லாம் வந்து பேசாமல் அரசியல் விட்டு ஒதுங்கிறது திரு டிடி அவர்களுக்கு மிகவும் நல்லது. ஏன்னா அவர் 9 வருஷமாக அவரை சுற்றி ஒரு 50,000 பேர் சுற்றிட்டு இருந்தாங்க. 50,000 பேர் அவருக்காக அவரோட துணை நின்றாங்க. இன்றைக்கி அந்த 50,000 பேரையும் நடு ரோட்டில் விட்டுட்டு அவர் மட்டும் வந்து அவரை தன்னை தானே காப்பாற்றிக்கொள்ள திரு எடப்பாடி அவர்களும் கூட்டணி வச்சிருக்காரு. இப்படி ஒரு அரசியல் செய்வதற்கு அவர் அரசியல்லேருந்து ஒதுங்கிடலாம். தயவு செஞ்சு அவரெல்லாம் வந்து எதுவும் பேசாமல் இருப்பது எல்லாருக்கும் நல்லது. இல்லை திமுகவுடைய தூண்டுதல் பேரில் ஒரு சில இடத்துல போராட்டம் பண்ணுறது நீங்கள் பயிர்க்கடன் தள்ளுபடியில் நீங்கள் மொத்தம் உள்ள 14 லட்சம் விவசாயிகளில் 12 லட்சம் பேர் வந்து இதனால் பயனடைஞ்சிருக்காங்க. இதில் எவ்வளோ பேர் அதிகமாக பயனடைஞ்சிருக்காங்க, எவ்வளோ உடனடியாக நம்ம முதல்வர் வந்து சொன்ன வாக்குறுதியில் உடனடியாக நிறைவேற்றப்பட்டு எவ்வளோ பேர் இதில் பயனடைஞ்சிருக்காங்கன்னு தான் நீங்கள் பார்க்கணும். சரி, கண்டிப்பாக அரசுடைய நிதிநிலை என்ன நிலைமையில் இருக்குன்னு தெரியும், எவ்வளோ தூரம் மக்களுக்கு பயனளிக்கும் விதத்தில் அரசு செயல்பட்டு இருக்குன்னு தெரியும். உடனடியாக ஒரு அரசில் வந்த 2 வாரத்தில் பயிர்க்கடன்களை தள்ளுபடி செஞ்சு முதல்வர் அளித்த இது வந்து உத்தரவு வந்து எல்லா இடத்துலையும் மிக சிறப்பாக ஏற்கப்பட்டிருக்கு. ஒரு சில பேர் திமுகவுடைய இந்த மாதிரியான ஒரு 3ஆம் தர நபர்களுடைய தூண்டுதல்னால நடக்கும். கண்டிப்பாக என்னென்னா விவசாயிகள் நலனுக்காக தான் முதல்வர் கண்டிப்பாக போராடி இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் நலனுக்காக மட்டும்தான் நம்ம வேலை பார்த்துட்டு இருக்கோம். அந்தந்த துறைகள் அனைத்தும் வேலை பார்த்துருக்கோம். ஏழை எளிய மக்கள் அனைவருக்காக வேலை பார்த்துட்டு இருக்கோம். கண்டிப்பாக என்ன செய்யணுமோ நியாயமாக செய்யணும். இல்லை, அது எல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கேன். 50,000 இல்லை சிறு குறு விவசாயிகளுக்கு எவ்வளோ தள்ளுபடி, அதில் சிறு விவசாயிகளுக்கு எவ்வளோ, குறு விவசாயிகளுக்கு எவ்வளோ, 2.5 ஏக்கர் கீழே வச்சுருக்கவங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லிருக்கு. எந்த இப்போ 50,000 வரை இருந்தால் 50,000 வரை முழு தள்ளுபடி, அதற்கு மேல் கடன் வாங்கியிருந்தவங்களுக்கு எவ்வளோன்னு சொல்லி அதுக்கான அட்டவணைகள் தெளிவாக வெளியிடப்பட்டிருக்கு. ஸோ இப்போ தான் வந்து அந்தந்த அரசு ஆணைகள் இப்போ பயிர்க்கடன்கள் வந்து அங்கங்கே கூட்டுறவு சொசைட்டிகளில் கொடுத்துருப்பாங்க, அவர்களுக்கு அளிக்கப்படும். ஸோ அங்கங்கே போன பிறகு அவர்கள் கூப்பிட்டு யார் யார் லோன் வாங்கியிருக்காங்களோ அவங்கள்ட்ட வந்து கூப்பிட்டு உங்களுக்கு எவ்வளோ தள்ளுபடியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, பயிர்க்கடன் தள்ளுபடி வந்து ஒவ்வொரு இந்த சாகுபடிக்கு முன்னாடி கொடுக்கப்படும். அந்த காலகட்டத்துக்குள்ளே அது வந்து அந்த சாகுபடி முடிஞ்சு 8-11 மாதத்துக்குள்ளே 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே திருப்புவாங்க. ஸோ இந்த இதில் அந்தந்த கூட்டுறவு சொசைட்டிகளுக்கு அனுப்பப்படும். ஸோ அவங்களுக்கு அந்த ஜிஓ போன பிறகு அவங்க எடுத்து அந்தந்த விவசாயிகளை கூப்பிட்டு அவங்க வந்து இப்படி தான் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ இதான் நார்மல். ஆமாம், இல்லை எல்லா இடத்துலையும் அதற்கான அசஸ்மெண்ட் போயிட்டே இருக்குது. இப்போ நாங்கள் இபியில் எடுத்திங்கன்னா இபியில் ஒவ்வொரு நாளும் 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து அனைத்து அதிகாரிகளும் உட்காந்து நம்ம அசஸ்மெண்ட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஒவ்வொரு துறையும் மிகப்பெரிய துறை. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நீங்கள் எல்லா விதத்துலையும் ஒரு எவ்வளோ பேர் பணியாற்றுறாங்க, எவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது, எவ்வளோ ப்ரொக்யூர்மெண்ட் இருக்குது, எவ்வளோ ஸ்டாக் இருக்குது, ஒவ்வொன்றையும் நம்ம எவ்வளோ டெண்டர் இருக்குது, எவ்வளோ டெண்டர் முடிக்கப்பட்டிருக்கு, எவ்வளோ பெண்டிங் இருக்குது, இப்போ எவ்வளோ கையிருப்புகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம கணக்கிடப்பட வேண்டியிருக்கு. என்னென்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிற வேண்டியிருக்கு. ஸோ என்ன பிரச்சனைகள் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டு இதற்கப்புறம் வந்து இதில் மக்களுக்கு எவ்வளோ தூரம் வந்து இவர்கள் சேவையாற்ற முடியும். இப்போ நீங்கள் சுகாதாரத்துறை இருக்குன்னா சுகாதாரத்துறையில் என்ன நிதிநிலை எவ்வளோ இருக்குது, எவ்வளோ தேவை இருக்குது, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாமல் இருக்கிறாங்க, நிறைய இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாமல் இருக்காங்கல்ல, எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு ஸ்டாஃப் இல்லாமல் இருக்காங்க, எவ்வளோ இடத்துல ஹாஸ்பிட்டல் கட்டிட்டு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருக்குது, எவ்வளோ இடத்துல மருத்துவர்கள் பற்றாக்குறை இருக்குது, எவ்வளோ இடத்துல செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்குது, எவ்வளோ இடத்துல மருந்துகள் பற்றாக்குறை, இதெல்லாம் நம்ம கணக்கிட்டு முடிச்சு தான் அந்தந்த துறை அமைச்சர்கள் அதுக்கான முழு வீச்சில் இருக்காங்க. முடிச்ச பிறகு தான் பயிர்க்கடன் தள்ளுபடின்னு சொல்லியிருந்தா நம்ம தேர்தல் வாக்குறுதியில் இருக்கு. பயிர்க்கடன் தள்ளுபடியில் நம்ம ஒரு என்ன மாதிரியான ஒரு ஃபார்முலாவில் தள்ளுபடி பண்றோம்னு சொல்லியிருக்கோம். அதுக்கான அட்டவணை தான் கொடுக்கப்பட்டிருக்கு. இதில் எத்தனை லட்சம் பேர், அதாவது இன்னைக்கு இருக்கிற இதில் 80% மேற்பட்ட விவசாயிகள் இதில் பயனடைஞ்சிருக்காங்க. என்ன நம்ம இது சொல்லியிருக்கோமோ சிறு குறு விவசாயிகளுக்கு எவ்வளோ பயனளிக்க முடியுமோ அதற்கான பயனளிக்கிற விதத்தை முதல்ல வந்து பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.